ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து 18வது எம்சிக்யூ தொடர்பான சில விளக்கங்களை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு இலகுவான வினாவாக இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க எல்லாரும் செய்திருப்பீங்க. இருந்தும் நம்ம சில மேலதிகமான சில விளக்கங்களை வந்து பார்ப்போம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு இரட்டை சமநிலை சோதனை, அதாவது இரட்டை சமநிலை முறையில் பின்வருவனவற்றுள் எது வலுவுடன் பெறப்பட்ட ஒரு பைட் என கருதப்படும் கேட்டிருக்காங்க. வலுவுடன் சொன்னா அந்த தவறாக கிடைக்கப்பட்டது கேட்காங்க. ஒரு பைட்டன் செல்லும் போது நமக்கு தெரியும் 8 பிட்டுகள் சேர்ந்தால் ஒரு பைட்டன் தெரியும். ஸோ நம்ம தரப்பட்ட எல்லா ஆன்சரையும் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா 8 பிட்டுகள், அதாவது ஒரு பைட் காணப்படும். ஓகே, நம்ம சில விளக்கங்களை வந்து பார்த்துட்டு நம்ம ஆன்சருக்கான விடைகளை வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ நாம parity செக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எடுத்தோம்னு சொன்னா 2 வகையாக நாம் பிரிப்போம். ஸோ ஒன்று வந்து நாம ஈவன் பாரிட்டின்னு சொல்லணும். ஈவன் பாரிட்டின்னு சொல்றது வந்து இரட்டை சமநிலை சோதனைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு parity செக் இருக்குன்னு சொன்னா ஆட் பாரிட்டின்னு சொல்லுவோம், அதாவது ஒற்றை சமநிலை சோதனைன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்ப நாம முதலாவது வந்து ஈவன் பாரிட்டியை பார்ப்போம். ஈவன் பேரிட்டியை பொறுத்த வரைக்கும் நாம தரவுகளை அனுப்புவதற்கு மொத்தமாக நாம் என்ன செய்வோம்னா 7 பிட்டுகளை பயன்படுத்துவோம். இதுதான் அந்த 7 பிட்டுகளும் தான் தரவுகளாக இருக்கும். ஸோ அப்ப இதுல இருக்கக்கூடிய நம்ம ஒன்றுகளை வந்து நம்ம எண்ணி பார்ப்போம். சரியா, இப்ப இதுல இருக்க ஒன்றுகளை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா 1 2 3. ஸோ 3 ஒன்றுகள் வந்து என்ன செய்யப்படுகின்றது, காணப்படுகின்றது. ஈவன் பேரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுகள்ல எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கணும், இரட்டை எண்கள் காணப்படும். இங்க ஒன்றுகள்ல எண்ணிக்கை 3ஆக இருப்பதன் காரணமாக மேலதிகமாக நாம் என்ன செய்யணும், ஒரு ஒன்றை கூட்டணும். இவ்வாறு மேலதிகமா நாம ஒரு ஒன்றை கூட்டும் போது இப்ப நாம கவுண்ட் பண்ணி கடைசியா நாம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ஒன்றை சேர்த்திருக்கோம். இப்போ நாம இந்த ஒன்றுகளை வந்து எண்ணி பார்க்கும் போது நமக்கு இப்ப எத்தனை ஒன்றுகள் இருக்கு, 4 ஒன்றுகள் இருக்கு. அப்ப ஒன்றுகள்ல எண்ணிக்கை இரட்டை எண்ணில் காணப்படல் வேண்டும். அப்ப நான் இங்க குறிச்சு கொள்ளலாம் என்னன்னு சொன்னா, இங்க ஒன்றுகள் எண்ணிக்கை வந்து 4ஆக இருக்கும். அதே நேரம் இங்க ஒரு தரவுகள் இருக்கு, 7 பிட்டு கொண்ட தரவுகள் இருக்கு. நம்ம மேலதிகமா என்ன செய்யணும்னா ஒரு பிட்டை சேர்க்கணும். அந்த ஒரு பிட்டு 1 வரணுமா 0 வரணுமான்னு சொல்லி நம்ம எதை வச்சு முடிவெடுப்போம்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒன்றுகளுடைய எண்ணிக்கையை வந்து நாம எண்ணி பார்ப்போம். அப்ப ஒன்றுகளை எண்ணி பார்க்கும் போது நமக்கு 4 ஒன்றுகள் இருக்கு. அப்ப வந்து 4 என்பது ஒரு இரட்டை எண். அப்ப நம்ம மேலதிகமா என்ன செய்யலாம்னா ஒரு 0 வந்து சேர்க்கலாம். 0 சேர்ப்பதன் மூலமாக இப்ப நமக்கு 8 பிட்டுகள் இருக்கு. அப்ப நம்ம மேலதிகமா இறுதியா நம்ம என்ன சேர்த்தோம்னா 0 சேர்த்தோம். இப்ப இதுல உள்ள ஒன்றுகள்ல எண்ணிக்கையை வந்து நீங்க கணிக்கும் போது ஒன்றுகள் எண்ணிக்கை வந்து 4 ஒன்றுகள் வந்து காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இவ்வாறு காணப்படுவதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இரட்டை சமநிலை சோதனை என்று சொல்லுவோம். அதே நேரம் நம்ம கொஞ்சம் வேகமா பார்ப்போம். என்னன்னு சொன்னா ஒற்றை சமநிலை சோதனை என்று சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஒன்றுகள்ல எண்ணிக்கையை வந்து நாம பார்ப்போம். சரியா, இரட்டை சமநிலை சோதனைன்னு சொன்னா ஒன்றுகள் எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கணும், இரட்டை எண் வடிவத்தில் இருக்கணும். ஒன்றுகள் எண்ணிக்கை எப்படி இருக்கணும், இரட்டை எண் வடிவத்தில் இருக்கணும். அப்ப ஆட் பேரிட்டி, அதாவது ஒற்றை சமநிலை சோதனைன்னு சொல்லும் போது ஒன்றுகள் எண்ணிக்கை எப்படி இருக்கணும், ஒற்றையின் வடிவத்தில் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுகள் எண்ணிக்கை பாருங்க, 1 2 3 ஆல்ரெடி வந்து நமக்கு எப்படி இருக்கு, ஒற்றையின் வடிவத்துல தான் காணப்படுகின்றது. அப்ப நம்ம மேலதிகமாக ஒரு 0 சேர்த்தோம்னு சொன்னா இப்ப இதுல காணப்படக்கூடிய ஒன்றுகள்ல எண்ணிக்கை நீங்க எண்ணும் போது ஒற்றையின் வடிவத்துல தான் காணப்படுகின்றது. சரியா, அதாவது 3 ஒன்றுகள் காணப்படுகின்றது. அதே நேரம் நீங்க இப்ப மறுபடியும் இன்னொரு உதாரணம் தரப்பட்டிருக்கு பாருங்க. இந்த ஒன்றுகள்ல எண்ணிக்கையை வந்து நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றுகள் எண்ணிக்கை எத்தனை காணப்படுகின்றது, 4 ஒன்றுகள் காணப்படுகின்றது. அப்ப ஒன்றுகள் எண்ணிக்கை வந்து இரட்டையின் வடிவத்துல இருக்கு. அப்ப நம்ம மேலதிகமா ஒரு ஒன்றை சேர்த்தோம்னு சொன்னா நமக்கு இப்ப ஒன்றுகள்ல எண்ணிக்கை எத்தனை வரும், 5ஆக காணப்படும். சோ அப்ப நம்ம என்ன முடிவெடுக்கணும்னு சொன்னா இந்த ஆட் பேரிட்டி அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒன்றுகளுடைய எண்ணிக்கை வந்து ஒற்றையின் வடிவத்தில் இருக்கணும். சரியா, ஈவன் பார்ட்டி அதாவது இரட்டை சமநிலை சோதனைன்னு சொல்லும் போதும் நமக்கு ஒன்றுகள் எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கணும்னா இரட்டையின் வடிவத்தில் இருக்கணும். இப்ப நமக்கு எக்ஸாம்ல தரப்படுகிற விடயம் சொன்னா ஈவன் பேரிட்டியை தான் நமக்கு தந்திருக்காங்க எக்ஸாம்ல. அதாவது ஒன்றுகள் எண்ணிக்கை வந்து நமக்கு எப்படி இருக்கணும், இரட்டை எண் வடிவத்தில் இருக்கணும். சோ அங்க தரப்பட்டுள்ள
விடைகளை தான் நான் இந்த இடத்துல காட்சிப்படுத்துறேன் பாருங்க. நமக்கு அங்க தரப்பட்டுள்ள 5 விடைகளும் நான் இங்க காட்சிப்படுத்திருக்கேன். ஸோ அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒன்றுகள் எண்ணிக்கை, இந்த முதலாவது ஆன்சருக்கு தான் இந்த முதலாவது விடையில ஒன்றுகள் எண்ணிக்கை கால்குலேட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 ஒன்றுகள் காணப்படுது. இந்த ஒன்றுகளை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 4 ஒன்றுகள் காணப்படுது. 4ங்கிறது ஒரு இரட்டை எண். இரண்டாவது விடையை நீங்க இருக்கக்கூடிய இந்த ஒன்றுகளை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல எத்தனை இருக்கு உங்களுக்கு? அதுலயும் 4 ஒன்றுகள் காணப்படுகிறது. ஸோ மூன்றாவது விடையில இருக்கக்கூடிய ஒன்றுகளை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயும் எத்தனை இருக்கு உங்களுக்கு? 4 ஒன்றுகள் காணப்படுகிறது. ஸோ நான்காவது விடையில் இருக்கக்கூடிய ஒன்றுகளை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா 5 ஒன்றுகள் காணப்படுகிறது. அப்ப இரட்டை சமநிலை சோதனையில இது தவறு. ஏன்னா 5 ஒன்றுகள் காணப்படுகிறது. சரி, இப்ப நீங்க 5வது ஆன்சர் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல உள்ள ஒன்றுகள் எண்ணிக்கை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா 6 ஒன்றுகள் காணப்படுகிறது. சோ நமக்கு தெரியும் இப்ப இதுலயும் 4 4 4 6 என்று சொல்வது இரட்டையின் வடிவத்தில் இருக்கு. அப்ப நமக்கு தவறாக பெறப்பட்டது யாருன்னு சொன்னா இந்த 4வது விடை நமக்கு தவறாக பெறப்பட்டது. அப்ப இதுல இருந்து நாம என்ன செய்யலாம்? சோ நம்மளோட ஆன்சரை நம்மளோட பாஸ் பேப்பர்ல இதுல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 4வது விடையை நீங்க தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அதுலதான் ஒன்றுகள்ல எண்ணிக்கை 5 காணப்படுகிறது. சோ இதை நீங்க மிக இலகுவாகவும் குயிக்கா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த ஆன்சரை தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இதனை தொடர்ந்து அடுத்த MCQ பகுதிக்கு நாம